என்ன பாச்சு? ஏய் சார் என்ன சார் ஆச்சு? சார் பார்த்து என்ன சார் ஆச்சு? சார் வண்டு சார். சார் சார் இது பயங்கரமான விஷம் வண்டு சார். அடிக்காதீங்கப்பா. வண்டை அடிச்சிருக்காயா? அடிக்காதீங்கப்பா. சொன்னா கேளுங்கப்பா. சார் சொன்னா சார் சொல்லுங்க சார். சார் அடிக்காதீங்க சார். என்னன்னு தெரியாமலே அடிச்சிட்டீங்களாப்பா? சே பாப்பா அவன். சாரிப்பா சாரிப்பா தம்பி, தெரியாம அடிச்சிட்டாங்கப்பா. சாரிப்பா, வாப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் வாப்பா. அவங்க தெரியாம அடிச்சிட்டாங்கப்பா. சாரிப்பா ப்ளீஸ்ப்பா. சாரிப்பா 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 சாரிப்பா. நில்லுப்பா நில்லுப்பா. சொல்லுங்கப்பா நீங்களா. நில்லுப்பா. தெரியாம அடிச்சிட்டம்பா. சாரிப்பா நில்லுப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு நில்லுப்பா. நில்லுப்பா. இந்தியாவின் தாய்நாடு இந்தியாவுக்குள்ள நேரம் என்னுடன் பிறந்தார்கள். என் தாய் திருநாட்டை நான் குடும்பமாக நேசிக்கிறேன். உட்காரு உட்காரு. வீட்டு பாடமெல்லாம் முடிச்சிட்டீங்களா? கௌதம் என்ன பண்ணிருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கிறியா? படிக்காம படம் வரைஞ்சிட்டு இருக்கிறியா? பெஞ்ச் மேல நெல்லு. மீதி நாளைக்கு நடத்துறேன். அடுத்த வகுப்பு என்ன வகுப்பு? கணக்கு பாடம் சார். கணக்கு பத்தி எடுத்து சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு போறேன், அங்கேயே நெல்லு, பெஞ்ச் மேல நெல்லு. என்னடா பசங்களா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னடா உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாரு வாத்தியாரு. என்னடா செஞ்சிட்டு இருந்த? என்ன செஞ்சியோ அதை அப்படியே எடுத்துட்டு வா. எடுத்து வாடா. ஓ, படம் வரைஞ்சிட்டு இருந்தியா? ஏண்டா படம் வரையணும்னா உனக்கு ரொம்ப ஆசையாடா? ஆமா சார். சரி, நீ வரைஞ்ச படத்துல என்கிட்ட வந்து காட்டுறா. சரிங்க சார். சார் வணக்கம் சார். வாடா சார். இன்னைக்கு வரைஞ்ச படம் சார். நல்லா வரைஞ்சிருக்கியாடா. வாங்க சார். யாராவது? சார் வணக்கம் சார். வணக்கம்டா. சார் நேற்றுக்கு வரைஞ்ச படம் சார். அப்படியாடா? சார் உன் திறமைக்கு ஒரு நல்ல காலேஜ் இருக்குடா. அந்த அட்ரஸ் தரேன், அங்க போய் நீ படிடா. உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்டா. இந்தா. இந்நாட்டிற்கான சிறந்த ஓவியர் விருது ஓவியர் கௌதமிற்கு வழங்கப்பட்டுள்ளது. சார், உங்களை பத்தி நியூஸ் இந்த புக்ல வந்திருக்கு சார். என்ன பத்தி புக்ல வந்திருக்கா? ஓ, ஓவியர் கௌதமிற்கு சிறந்த ஓவியருக்கான விருது அரசு அறிவிப்பு.
இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு என்னுடைய பள்ளி காலங்களில் மணிவாத்தியார்னு ஒருத்தர் தான் எனக்கு இம்ப்ரெஷன். எனக்கு இதை பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி வழிகாட்டியாக இருந்தவர். ஸோ இந்த விருது அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். என்னை மாதிரி எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ மணிவாத்தியார்களால் வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. முகம் தெரியாத மாணவர்கள், முகம் தெரியாத ஆசிரியர்கள் மூலமாக மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த முகம் தெரியாத ஆசிரியர்கள், வளர்த்துவிடும் மாணவர்கள் நல்ல முறையில் வளர்ந்து அவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர் எடுத்து தர்றாங்க. அது அந்த முகம் தெரியாத வாத்தியர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். நன்றி. சரிப்பா, எல்லாரும் பாடத்தை கவனிங்க. தம்பி, நீ எந்திரிச்சு சொல்றா. நம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை நாம் இன்னும் ஹீரோக்களாக கொண்டாடுகிறோம். இருந்தும் ஆங்கிலேயரை எதிர்த்த பல ஹீரோக்களின் கதைகள் ரகசியமாய் சரித்திரத்தில் புதைந்து கிடக்கின்றன. ஹீரோஸ் கம் இன் ஆல் சைசஸ். வந்தே மாதரம்.
this. I don't care whoever done this. I want that chocolate. இதுதான் எங்கள் அப்பாவோட லேப். இதை நாங்கள் ரொம்ப வருஷமாக பராமரிக்கவே இல்லை. இங்கே ஏதோ அமானுஷ்ய சக்திகள் நடமாடுறத அவர் சொல்லியிருக்காரு. பார்த்து அப்படியா? அது வந்து போகிறது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க சில ஆராய்ச்சிகளும் செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆராய்ச்சியின் பலனா சில தடயங்கள் கிடச்சதுன்னு கூட சொல்லியிருக்காரு. அதை வச்சு அந்த அமானுஷ்ய சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தார். இந்த ரூமில் தான் அந்த ஆராய்ச்சியை செஞ்சார். ஓ அப்படியா? ஏதோ ஸ்டார் சிம்பிள் வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆராய்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த அமானுஷ்ய சக்தியை கண்ட்ரோல் பண்ணாரா என்னன்னே தெரியல. ஏய் பிரியா, அதான் அந்த ஸ்டார் சிம்பிள். இருக்கலாம். நவீன், நவீன், ஐயோ, நவீன், 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 பிரியா,
ஃபோன் பண்ணாத. சரி 6 மணிக்கு ரெடியாக இருங்க. சொல்லிட்டேன். ஆமாம் குவாலிஸ் தான் வை. டேய் கரண் மாமா சொல்லுங்க மாமா. இந்தா ப்ரூஃப் செக் பண்ணிட்டேன். சரிங்க. 3000 அடிக்கணும். சரி மாமா. ஒரு 110 சேர்த்துக்க. கண்டிப்பா. 3 மணிக்கு டெலிவரி சொல்லியிருக்கேன்டா. கண்டிப்பா கொடுத்துலாம் மாமா. சீக்கிரம் பிரிண்ட்ல ஏற்றிடு. அப்புறம் பேங்க்ல போயிட்டு மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன்டா. சரிங்க மாமா. 100 ரூபா கட்டா தருவாரு. சரி மாமா. 30 கட்டு. இப்போ எதுக்கு மாமா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? அதுவா உங்கள் ஒக்காளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 3ஆவது வருஷத்தில் 3 லட்ச ரூபா உண்டியில் போகிறத உங்கள் ஒக்கா வேண்டிக்கிட்டாலாம். இன்னைக்கு கல்யாணம் இல்லை, அதான் கிளம்பிட்டோம். டேய் அந்த காணி காசோட நீ எடுத்து வர்ற பணத்தையும் சேர்த்து கட்டி வைய. நாங்கள் போகும்போது எடுத்துக்கிறோம். ஓகே. பேபி ஃபாத்திமாவை அட்மிட் பண்ணது யாரு? அவங்க வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கேஷ் கவுண்டரில் 2 லட்ச ரூபா பே பண்ணிடுங்க. அவங்க வந்தவொடனே டாக்டர் ரவீந்திரனை பார்க்க சொல்லுங்க. ரெடி ஆயிடுச்சு மாமா. பேங்க்ல பணம் எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. பிரிண்டிங் போயிட்டு இருக்காடா? போயிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு முடியுது? ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி ஓகே, பார்த்துக்க, நான் வரேன். சரிங்க மாமா. தன்யா, இலக்கியா, ஃபாத்திமா. Sit down. இந்த கேஸ் எந்த லெவலில் இருக்கு சார்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் வெளிநாட்டு தீவிரவாதிங்க கூட தொடர்பு உள்ளதால அவங்கள பிடிக்க போகும்போது இவங்க 3 பேரில் ஒருத்தனை தான் சார் உயிரோட பிடிக்க முடிஞ்சது. அவங்ககிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவனால் பேச முடியாது, ஏன்னா ஊமை சார். அவன்கிட்ட எழுதி வாங்க வேண்டியது தானே?
இல்லை சார், அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. கூட இருந்தவங்க செத்ததாக அவனுக்கு இல்லை சார், அவனுக்கு தெரியாது. இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும். அதனால் இந்த கேஸை ஜெய்வில் ஐபிஎஸ்ட்டை ஒப்படைக்க போகிறேன். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். Give him full cooperation. யோ கான்ஸ்டபிள், அவனை கூட்டு வாயா. என்னையா எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? ம், உங்களுக்கு ஒரு ஆள் கிடச்சிடக்கூடாதே. வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ம், இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஸோ பேச்சு வராது. காது கேட்குமா? காது கேட்குமா? யோ, சந்தேகப்படுற எல்லாரையும் கூட்டின்னு வந்து அடிச்சிருக்கீங்களா? இதனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். அந்த விலங்கு அவுத்து விடியா. இவனுக்கு இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இவன் கூட மாட்டணும்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் ஏன் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கை நாட்டு வாங்கிட்டு அனுப்பியா? நீ என்ன பண்றனா? சாப்பிட்றியா? அவனுக்கு எதனா சாப்பிட கொண்டு வாப்பா. என்ன லெக் பீஸ் போல இருக்கு? ம், சாப்பிடு. பார்த்து பார்த்து. யோ கான்ஸ்டபிள், அவனுக்கு தண்ணி கொண்டாந்து வையா. ம், தண்ணி குடி. யோ, இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணியா. தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் தண்ணி இல்லைன்னு புலம்புறது. தம்பி, இனிமேலாவது இந்த மாதிரி பிரச்சனை மாட்டாமல் பார்த்துக்கோ. போ. ஏய், எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும், புரிஞ்சுதா? போ போ. போலீஸ்னா உனக்கு என்ன? அவனுக்கு எழுத படிக்க தெரியணும். எப்படி சார் தெரிஞ்சது? வெரி சிம்பிள். தலைகீழ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அவன் நேராக வச்சு கை நாட்டு வைக்கும்போதே அவன் மேலே ஒரு சின்ன டவுட் வந்தது. அதனால தான் அவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒரு சின்ன பேதி மாத்திரை கலந்தேன். அவனுக்கு அவசரம்னு ஒன்று, அவன் படிக்காதவனா நடிக்கிறான்றதை மறந்து அந்த டாய்லெட் போர்டை படிச்சுட்டு உள்ளே போனான். அவ்வளோதான்.